வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பூரியும் மசாலா கிழங்கும் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. பூரி வந்து ஒரு சுட்டு கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு நமத்து போகாமல் ஒரு 3 to 5 hours வந்து பூரி வந்து புஸ்ஸுன்னே இருக்கும். கடையில் சொல்கிற பூரி மாதிரியே நம்ம அழகாக செய்யலாம். சின்ன சின்ன டிப்ஸோட இந்த பூரி செஞ்சிங்கன்னா பூரி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பூரியை பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு சொல்லிட்டு. பூரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து பூரி வந்து நான் செஞ்சு எடுத்திருக்கேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நீங்கள் செய்யக்குள்ள பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு இருக்கும். அதுபோல் எண்ணெயும் குடிக்காது. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிக்கணும். மாவு கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கணும். ரொம்பவும் வந்து மாவு டைட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரவை சேர்க்கறதுனால மாவு கொஞ்சம் டைட்டாகும் நம்ம ஊற வைக்கக்குள்ள. அதனால தான் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை. இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பூரி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொரிய ஆரம்பித்ததோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடலைப்பருப்பு வந்து நிறம் மாறினத்தோட நான் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூரிக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தான் வந்து இதில் வந்து நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இது கூட நான் ஒரு 5 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஏன் பூண்டு இதில் சேர்க்குறேன்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பூண்டு போடக்குள்ளே அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால தான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருந்தேன்னா அதை வந்து மசித்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம இந்த மசாலோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மசாலா 2 பேருக்கு தான் அப்படின்றதுனால தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதிலே வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த வெங்காயம்லாம் வந்து இந்த தண்ணியிலே வேக விடுறேன். உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவை இதில் கலந்து விட்டிங்கன்னா கடையில் உள்ள பூரி மசால் மாதிரியே இருக்கும். நான் குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால நான் வெறுமனே இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். கட்டியாக வேணும் நீங்கள் வந்து கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அரிசி மாவு கலந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு வந்து நம்ம ஊற வச்சால கோதுமை மாவு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி தனியாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ பூரி போடக்குள்ளே மாவு போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப வந்து கருப்பாயிடும். அடுத்தடுத்த பூரியில் ஒட்டும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து எண்ணெய் தடவி தான் நம்ம இந்த பூரி வந்து தேய்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி போட உங்களுக்கு அது பழகிட்டுனா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எண்ணெயும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே அந்த எண்ணெயோட கன்சிஸ்டன்சி அப்படியே தான் இருக்கும். பூரி பாருங்கள் நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா புசு புசுன்னு பூரி வந்து உப்பி வரும். அதுமாரி 3 to 4 hours வரைக்கும் நீங்கள் வந்து பூரி வந்து நமத்து போகாமல் நல்லாயிருக்கும். அடுத்ததும் தேய்க்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு தேய்க்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒன்று தேய்ச்சிட்டு போட்டுட்டு தான்
அடுத்தது நீங்கள் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாவு நம்ம துவைச்சோம்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து போட்டு வச்சுட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் தேய்க்கக்குள்ள அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்து இது வந்து எண்ணெயும் அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பூரி வந்து நல்லா உப்பி வருது. நீங்கள் மாவில் போடுறதோட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. பூரி நல்லா புசு புசுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, கடையில் வைக்கிற மசாலா மாதிரியே இருந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.